பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் பழனி அவங்களுடைய அண்ணனும் கிட்ட அண்ணன் கடை எங்கே இருக்குது எந்த தெருவில் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கான பதிலே சொல்லாமல் அது சர்ப்ரைஸ் அப்படின்ற மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒன்றுமே புரியல, பயங்கர யோசனை இருக்காங்க. அண்ணன் சர்ப்ரைஸுன்றீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்றாங்க. டேய் அதெல்லாம் புரிய வேண்டிய நேரத்தில் புரியும், நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரியாமல் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியல அப்படின்ட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயங்கர யோசனை இருக்காங்க. என்னாச்சு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. சரி வர டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அப்போ தான் இருந்துட்டீங்க பாருடா உன் அண்ணனுங்க உனக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே நல்லதாக தாண்டா இருக்கும், சும்மா தேவையில்லாமல் யோசிக்காதுற பழனின்றாங்க. வா போகலான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க காரில் போகிறத அரசி பார்த்துருவாங்க. அம்மா மாமா எல்லாம் கடத்திருப்புலாவுக்கு போயிட்டாங்கன்றாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்க? கடத்திருப்புலாவுக்கு போயிட்டானா? அவன் போய் விசாரிச்சுட்டு வர்றது தானே சொன்னான். இல்லைம்மா மாமா போயிட்டாங்கன்றாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாத போயிட்டு இருக்கா, அதுவும் கேட்டுட்டு வரலாம் போனா அப்படின்ற மாதிரி தான் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இல்லைம்மா போயிட்டாங்க அப்படின்றாங்க. பார்த்தியா கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானின்றாங்க. உடனே செந்தில் அநேகமாக மாமாவுக்கு வந்து கடத்திருப்பு விழாக்கு நம்மளை கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு போல, அதனால தான் நம்மளை கூப்பிடலான்றாங்க. டே அப்படியெல்லாம் இருக்காது, இதுதாம்மா உண்மைன்றாங்க. அப்படி கூப்பிட்டு இருந்தா போயிருப்போம் இல்லையா, ஆனால் கூப்பிடாம போறாருன்னா காரணம் என்ன சொல்லுமா? அது காரணமே இதுதான், நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லா விஷயத்தையுமே மாமா ஷேர் பண்ணுவார். ஏன் நானும் கதிர் சரவணா எல்லாருமே அப்படி தானே இருப்போம். அப்படி இருந்துமே மாமா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறவர் இன்னைக்கு எங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலைன்னா என்னம்மா அர்த்தம்ன்றாங்க. அதுக்கு அர்த்தமே இதுதான்மான்றாங்க. மாமாவுக்கு சொல்ல விருப்பம் இல்லை அவ்வளோதான்றாங்க. அப்போ அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்லுவார், இதுதாம்மா உண்மையான ஒரு விஷயம்ன்றாங்க. மாமா நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையுமே மறைக்கிறாருன்றாங்க. கடத்திருப்புல வரல, இல்லைம்மா நான் வரல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மீனாமே சரி அத்தனை கிளம்புறேன். என்ன மீனா வரலையா அத்தை? அப்படியெல்லாம் நான் போகாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக போவேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்க முடிச்சுட்டு நான் ஈவினிங்காக போகிறேன், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. டேய் நீங்களும் வரது இல்லையடா அப்படின்வாங்க. அம்மா கண்டிப்பாக நான் வரேன்னு கதிர் சொல்கிறாங்க. நான் ராஜி அரசிட்டு 3 பேரும் வரதா போகிறோம், நம்ம எல்லாம் ஒன்றா போகலாமா அப்படின்றாங்க. கோமதி ஏன் வந்து பழனி இப்படி மாறிட்டான், எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கிட்ட போயிடுவாங்க. இந்த தெரு வந்து இப்படி போகாது, இது அண்ணன் கடைக்கு போகிற தெருவாச்சு அப்படின்ட்டு பழனி யோசிக்கிறாங்க. அப்படி இப்படி போய் சொல்லி சமாளிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இது தானே உங்கள் கடனோன்னு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. பார்த்துக்கூடா பாருடா பழனின்னு அதில் அவங்களுடைய அம்மாவுடைய பேர் இருக்கும். என்னாச்சு என்னடா நீ இப்படி பார்த்துட்டு இருக்கணுவாங்க. என்ன இது அத்தையோட பேர் வச்சிருக்கீங்க, ஏன் வைக்கக்கூடாதா? உன் புருஷனோட பேர் வைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு சந்தோஷம் தான்றாங்க. பழனி என்னாச்சு, மச்சாவுடைய கடவை இந்த தெரு பக்கத்தில் தான் இருக்கு, ஆனால் அவருடைய கடைக்கு நேராகவே வந்து இங்கே கடை கட்டியிருக்கீங்களே, இதெல்லாம் தப்பு தானே, வேண்டானே அப்படின்றாங்க. அவர் கடையில் இத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்கேன், அவருக்கு போட்டியான கடை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அவர் தப்பாக நினைப்பாங்க. இங்கே பாரு அவன் தப்பாக நினைப்பான் இவன் தப்பாக நினைப்பான், இப்படி நினச்சி ஏன்டா சாகுறேன்றாங்க. அதெல்லாம் பெருசாக நீ நினைக்காத சரியான்றாங்க. இங்கே நீ சந்தோஷமும் வேலையை ஆரம்பிக்கணுவாங்க. இங்கே பாண்டி வராங்க. சரவணன் எடுத்துட்டு அப்பா நம்ம கடைக்கு நேராக யாரும் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யாரா இருக்கும் தெரியலையப்பா அப்படின்றாங்க. உடனே அங்கே இருக்கவங்க யாரோ வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பெரிய மளிகை கடைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டி யாரா இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. தெரியலடா, ஏற்கனவே மளிகை கடை இருக்குன்னு தெரிஞ்சு யாரா ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு இங்கே பழனி ஒரு பக்கம் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.